திமுக ஆட்சியில் மகளிருக்கு உரிமை தொகை உள்ளிட்ட ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் சண்முகத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டார். தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை எனவும் விமர்சித்தார். வேட்பாளர் சண்முகத்திற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அடுத்த முறை ஆட்சிக்கு வரப்போறது நம்ம தான், சந்தேகம் இல்லை. 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும். நம்முடைய வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற திட்டங்களின் வழியாக கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாதம் வழங்கி கொண்டிருந்தார்கள். அடுத்த ஆட்சி இன்னும் 1 மாசத்துல 2 மாசத்துல நம்ம ஆட்சி வந்துடும். வந்த உடனே முதலமைச்சர் அதை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். எதிரணியில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கூட கொடுக்கறதில்லை எதையும். அவங்களோடதான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்திருக்கிறார். கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பட்ஜெட் போடுறாங்க டெல்லியில. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுடைய பேர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்